பஞ்சாங்கம், மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம், பரிகாரங்கள், பாட்டி வைத்தியம், ராசி பலன், முருகன் வழிபாடு. ஸ்ரீராம ஜெயம். ஓம் நம சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மகா மீடியா டிவியின் இனிய காலை வணக்கங்கள். நான் உங்கள் கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்டனிலிருந்து பேசுகின்றேன். நமது சேனலில் தினமும் இன்றைய நாளின் சிறப்புகள், நல்ல நேரம், ஆன்மீக தகவல்கள் மற்றும் நமது முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த அருமையான பாட்டி வைத்தியம் போன்ற பயனுள்ள தகவல்களை பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான முழுமையான பஞ்சாங்கம், நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகள் மற்றும் 12 ராசிகளுக்கான பலன்களை விரிவாக காண்போம். வாருங்கள். முதலில் இன்றைய பஞ்சாங்கம். இன்று ஏப்ரல் 28, 2026 வருடம், மங்களகரமான பராபவ வருடம், சித்திரை மாதம் 15ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி இரவு 8:41 வரை துவாதசி திதி இருக்கின்றது. அதன் பிறகு திரையோதசி திதி தொடங்குகிறது. நட்சத்திரம் இன்று உத்திரம் நட்சத்திரம். யோகம் இன்று முழுவதுமே மிகவும் சிறப்பான அமிர்த யோகம் உள்ளது. சூரிய உதயம் காலை 5:58 மணிக்கு. இன்றைய நல்ல நேரங்களும் தவிர்க்க வேண்டிய நேரங்களும். முதலில் நல்ல நேரம். இன்று காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும் நல்ல நேரம் அமைந்துள்ளது. சுபகாரியங்கள், நல்ல நிகழ்ச்சிகள் நடத்த இது சிறந்த நேரம். அடுத்ததாக ராகு காலம். பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை ராகு காலம் இருக்கின்றது. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை பகல் 12 முதல் 1:30 மணி வரை. கரணம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சந்திராஷ்டமம். இன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்று புதிய முயற்சிகளை தவிர்த்து கவனமாக பொறுமையுடன் இருப்பது இன்று நல்லது. அடுத்ததாக சூலம். சூலம் இன்று வடக்கு திசையாகும். நீங்கள் வடக்கு திசை நோக்கி பயணம் செய்ய வேண்டியிருந்தால் பரிகாரமாக சிறிது பால் அருந்திவிட்டு புறப்படுவது நன்மையை தரும். அடுத்ததாக இன்றைய விசேஷம் மற்றும் வழிபாடு. இன்றைய நாளின் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? இன்று பரசுராம ஜெயந்தி. அவரை நினைத்து இன்று வழிபடுவது நன்மைகளை தரும் உங்களுக்கு. அடுத்து இன்று நாம் முக்கியமாக வழிபட வேண்டிய தெய்வம் என்ன தெரியுமா? கந்தன், கருணை கடலான், முருகப்பெருமான். செவ்வாய்க்கிழமை என்றாலே அது செவ்வாய் பகவானுக்கும் முருக பகவானுக்கும் உகந்த நாள். ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், திருமண தடை உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருப்பவர்கள் இன்று முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் விசேஷம். குறிப்பாக இன்று வீட்டில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து முருகனை வழிபட்டால் நமது வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கி நன்மைகள் பெருகும். அடுத்ததாக ஆன்மீக நிகழ்வுகள் மற்றும் கோவில் பரிகாரம். இன்று உலகமே வியந்து பார்க்கும் ஒரு மாபெரும் திருவிழா. ஆம், மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்று. சுவாமி யானை வாகத்திலும் அம்பாள் புஷ்ப பல்லக்கிலும் திருவிதி உலா வந்து அருள் பாலிப்பார்கள். அவசியம் காண்பது மிகவும் விசேஷம். அது மட்டும் இல்லாமல் சீர்காழி மற்றும் திருப்பனந்தாள் ஆகிய தலங்களில் இன்று சிவபெருமான் புறப்பாடு நடைபெறுகிறது. ஆறுமுகமங்கலம் ஸ்ரீ 1001 விநாயகர் ஆலயத்தில் ஆனைமுகன் கைலாச பர்வதம் வாகனத்தில் பவனி வருகின்றார். இன்றைய கோவில் பரிகாரம். இன்று நாம் தெரிந்து கொள்ளும் பரிகார திருத்தலம் கோயமுத்தூர் தண்டுமாரியம்மன் கோவில். இந்த ஆலயம் தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் மிகச்சிறந்த பரிகார திருத்தலமாகும். அம்மனை தரிசித்தால் நோய்கள் கண்டிப்பாக ஒழியும். அடுத்ததாக பாட்டி வைத்தியம். இன்று நாம் பார்க்க இருப்பது மணலி கீரை.
இயற்கை நமக்கு அளித்த மருத்துவ குணங்கள் வாய்ந்தது இந்த கீரை. இந்த மணலிக்கீரையை கஷாயம் போல செய்து குடித்து வந்தால் நமது உடலில் உள்ள ஈரல் பலப்படும். இதை அனைவரும் வீட்டிலேயே செய்து மருத்துவ குணம் பயன்பெறலாம். அடுத்ததாக இன்றைய 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷம், இன்று உங்களுக்கு பல வழிகளிலும் வரவு அதிகரிக்கும். ரிஷபம், செயல்களில் சிறு தாமதம் ஏற்படலாம், பொறுமை அவசியம். மிதுனம், சுப செலவு அதிகரிக்கும் நாளாகவே இன்று இருக்கும். கடகம், நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். சிம்மம், குடும்பத்தில் அன்பும் நேசமும் அதிகரிக்கும். கன்னி, எடுக்கும் காரியங்களில் சிறப்பான வெற்றி கிடைக்கும். துலாம், அனைவருடனும் அன்பாக பழகுவீர்கள், பிரீத்தியை பெறுவீர்கள். விருச்சிகம், சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயர்ந்து மேன்மையடைவீர்கள். தனுசு, மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி குடிகொள்ளும். மகரம், உங்கள் திறமைகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைத்து புகழ் சேரும். கும்பம், சில சிறு சிக்கல்கள் வந்து விலகும், நிதானம் தேவை இன்று. மீனம், உடல் ஆரோக்கியம் சீரடையும், குடும்பத்தில் நலம் பெருகும். என்ன நேயர்களே, இன்றைய நாளின் அனைத்து விசேஷங்களையும் பலன்களையும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். ஓம் நம சிவாய. வாழ்க வாழ்க வளமுடன் நலமுடன். நமது மகா மீடியா டிவி காணொளிகளை தினமும் காணுங்கள். உங்கள் ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து அளியுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்ட நல்லூர். நன்றி, வணக்கம்.